பிரைஸ் எல்லாம் இரட்சகனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவிருக்கிறேன். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் என்று ஆதியாகமம் 21:20 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இஸ்மவேலோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில் அவனை ஒரு ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே 18ஆம் வசனத்தில் ஆகாரத்தில் நான் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இன்றைக்கு இஸ்மவேலுக்குள்ளே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்கிறதை இந்த உலகம் அறிந்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்குள்ளே வாழும்படியாக அவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மத்திய 28:20 நாம் வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு வந்த சில நாட்களிலும் நானும் உன்னை கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தேவன் தன் வாக்கு தத்தமனை நம்மை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே புறஜாதிகளாகிய நம்மையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை மீட்டெடுத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தோடு கூட ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த சகல வாக்கு தத்தங்களையும் நாம் பெற்று வாழ்கிறதுக்காக கிறிஸ்துவுக்குள் சகல வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் இருப்பதாக இது 2 கொரிந்தியர் 1:20 நாம் வாசிக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக தேவன் வாக்கு தத்தம் பண்ணின சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென்.